ஒன்றிய செயற்குழுவில் இருக்காங்கண்ணா தாந்தனி கிழக்கு ஒன்றியத்தில். சும்மா ஒரு 5 நிமிஷம் கேபில் அது நடந்தது தான். நான் என்ன சூழ்நிலை எப்படிங்கிறதே தெரில. இவங்களை வந்து நான் ஓரக்காலில் தான் நிப்பாட்டியிருந்தேன். நீ இந்த சென்டர் ஓரத்தில் நின்றுக்க, ஏதோ சப்போஸ்னால் செவரு இருக்குது, செவத்துக்கிட்ட ஓடிடலாம், நாங்கள் சென்டரில் போய்ட்டு அவரை பார்க்குறக்காக. இது எப்படி வந்துச்சுங்கிறது சத்தியமாக தெரில. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அலாடிக்கிற மாதிரி இங்கிட்டு மாறினாங்க. அவ்வளோ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணை முதற்கொண்டு ஒரு 4-5 பேர்த்த காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டேன். சரி இவங்க வந்திருப்பாங்க வெளில, ஏன்னா இவங்க ஓரத்தில் தான் நிப்பாட்டியிருந்தேன். வந்திருப்பாங்க நினச்சி நாங்கள் வெளியே வந்துட்டோம். எனக்கு கரெக்டாக அந்த பிரச்சனை வந்து ஒரு 2-3 நேரத்தில் போலீஸ் தடியடின்னு இருக்க ஆரம்பிச்சது. நாங்கள் வேலை வடித்து விரட்டிட்டாங்க. ஒரு இடத்துல போய் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தேன். அவ்வளோதான். அந்த ஏரியாவில் போனோம், எழுப்பி விட்டு பார்த்தா அப்படிதான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன சத்தியமாக தெரியாது. விடிய காலையில் எனக்கு 1 மணிக்கு தான் சுயநினைவே வந்துச்சு. ஒருத்தர் வீட்டில் கொண்டு வச்சுருந்தாங்க. என்ன தண்ணி தேவை அதிகமாக எடுத்த சுயநினைவே வந்துச்சு. நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தான் நியூஸே தெரியும். காலையில் அவங்க தான் கூட்டி வந்து விட்டாங்க. எந்த ஊர்லேருந்து எத்தனை பேரை கூப்பிட்டு போனீங்க? இங்கே சும்மா நாங்கள் ஒரு 6 பேர், பண்ண ஒரு 6 பேர் 8 பேர் போனோங்க. நாங்கள் ஆட்டோவில் தான் போயிருந்தோம். ஆனால் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தியா, பாதி பேர் கும்பல் வரும்போதே வெளியே வந்துட்டாங்க. ஒரு 5-6 பேர் தான் உள்ளே இருந்தோம். ஆனால் எப்படி நடந்துச்சு என்னங்க சத்தியமாக தெரியல. நீங்கள் இருந்த இடத்துல வேறு யாராவது எல்லாமே ஒரு இடத்துல தான் இருந்தாங்க இந்த ஊரில்? இல்லை நாங்கள் உள்ளே இருந்தோம். நாங்கள் சென்டரில் இருந்தோம். இவங்க வந்து ஓரக்கால் நிப்பாட்டியிருந்தோம். செவத்தோட்டி நிப்பாட்டி. இந்த பொண்ணு கூட எங்கள் கூட தான் இருந்துச்சு. இந்த பொண்ணு கூட எங்கள் கூட தான் இருந்துச்சு. ஓரக்கால் இந்த பொண்ணுலாம் எங்கள் பாதுகாப்பு. நான் தான் இந்த பொண்ணை தூக்கிட்டு வெளியே வந்தேன். ஆனால் எப்படி நடந்துச்சு ஒரு செகண்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அப்படியே இங்கிட்டு அலையடிச்ச மாதிரி மாறிச்சு. அதுதான் வெளியே வந்தப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் தான் உங்களை ஒரு 6 பேர்த்த காப்பாற்றி வண்டிக்கு போயிருக்கோமா, நான் மித்த பேரை பார்த்துட்டு வரேன்ட்டு ஒரு சந்துக்குள்ளே ஓடிட்டு வெளியே வந்தேன். அவ்வளோதான். நான் எங்கே எனக்கு சத்தியமாக தெரியாது.